உன் ஹஸ்பண்டை நீ கொலை பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம 3 பேர் சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தன்னோட மக கிட்ட சொல்கிறாங்க. கேட்கவே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் இது உண்மையாக நடந்த விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் மகளும் சேர்ந்து ஒரு ஆளை காதலிக்கிறாங்க. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் ட்ராவல் சீரீஸில் ஒவ்வொரு இயரும் ட்ராவல் பண்ணி அந்த இயரில் நடந்த க்ரைம் ஸ்டோரிஸ் தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம இயர் ட்ராவல் பண்ண போகிறதுல இதே 2025 இருக்க போகிறோம். ஆனால் மந்த் ட்ராவல் பண்ண போகிறோம். லாஸ்ட் மந்த் ஜூனில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆன மெயின் 3 கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா தான் அந்த அம்மா வந்து அரவுண்ட் ஒரு 50 இயர்ஸ் ப்ளாஸில் உள்ளவங்க. ஸோ அடுத்தது வந்து திருமால் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கார். அவருக்கு வந்து அரவுண்ட் 35 இயர்ஸ் ஓல்ட். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா அந்த மகள் வந்து பேர் வந்து ஐஸ்வர்யா. அவங்களுக்கு வந்து 23 வயசு. தெலுங்கானாவில் உள்ள ஒரு பேங்கில் மேனேஜராக வேலை செய்கிறவர் தான் திருமால் ராவ். ஸோ ஒய்ஃப் இருக்காங்க. ஐம் நாட் ஷோர் பிள்ளைங்க இருக்காங்களான்னு, பட் ஒய்ஃப் இருக்காங்க. பட் ஹீஸ் நாட் ஹாப்பி வித் ஹிஸ் மேரிட் லைஃப். ஸோ இந்த பேங்க்கு கிளீனராக, அதாவது ஸ்வீப்பர் வேலைக்கு வர்றவங்க தான் வந்து சுஜாதாக்கு வந்து அரௌண்ட் 50 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். இவங்களோட மக தான் வந்து ஐஸ்வர்யா. ஸோ சுஜாதா வந்து அந்த கிளீனிங் சர்வீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த திருமால் கூட வந்து பழக்கம் ஏற்படுது. பழக்கம் வந்து நாளடைவில் வந்து காதலாக மாறிடுது. ஸோ கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் பழக ஆரம்பித்தோடனே சுஜாதாவும் திருமாலும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அதாவது சுஜாதாவும் அந்த பேங்க் மேனேஜரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் மேனேஜரோட ஒய்ஃபை கொலை பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ கொலை பண்ணிட்டா சுஜாதாக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது, இவர் கூட பழகிறதில்ல அப்படின்னு ஒரு பிளானுக்கு வராங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து அவங்க கூட இமோஷ்னலி எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை, ஸோ அந்த பிளான் அப்படியே வித்ட்ரா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பிளான் அப்படியே வித்ட்ரா ஆயிடுது. ஒன்ஸ் ரிகவர் பண்ணிட்டோன்னே சுஜாதா திருப்பி வேலைக்கு வராங்க. ஸோ வேலைக்கு வந்த இடத்துல தான் சுஜாதாக்கு தெரிய வருது இந்த மாதிரி வந்து மேனேஜர் வந்து தன் மக கூடயும் பழகிறாரு அப்படின்னு. ஸோ சுஜாதா வந்து பேசி பார்த்தாங்க, சில விஷயங்கள் மகக்கிட்டையும் பேசி பார்த்தாங்க, மேனேஜர்கிட்டையும் பேசி பார்த்தாங்க. எதுவும் மாறுற மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ சுஜாதா வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து மேனேஜர் அடிக்கடி வந்து அவர் மகளுக்கு கால் பண்ணுறது, கான்டாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. சுஜாதா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகளுக்கு ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்க் மேனேஜர், இந்த ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம அந்த பேங்க் மேனேஜர் கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகளுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஒரு டிசம்பர் போல் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக கூடி வருது. அவங்க மகளுக்கு கல்யாணமும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாப்பிள்ளையோட பேர் வந்து தேஜேஸ்வர். இந்த தேஜேஸ்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் தெலுங்கானாவில் உள்ளவர் தான். அவரும் ஒரு நல்ல டான்ஸர். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவரோட டான்ஸ் வீடியோஸ்லாம் ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. இவருக்கு வந்து 32 வயசு. ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர் போல் இந்த மாப்பிள்ளை பார்க்குற இந்த விஷயம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இவர் தான் மாப்பிள்ளை அந்த மாதிரி ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஃபெப்ரவரி போல் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஒன்று செய்கிறாங்க. அண்ட் இந்த வருஷம் மே வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்குறப்ப மாப்பிள்ளை பார்க்குறப்ப சுற்றி இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்டலாம் விசாரிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விசாரிக்கும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னதுன்னா, ஐஸ்வர்யா பேங்க் மேனேஜர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 2016 ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ நிறையா பேர் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ தேஜேஸ்வர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சுஜாதா கிட்ட வந்து கேட்குறாரு, அதாவது ஐஸ்வர்யாவோட அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு, உண்மையாகவே இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, இதை மறைச்சி என்கிட்ட கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களான்னு. ஸோ சுஜாதா சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இவங்க எல்லாம் சும்மா சொல்கிறாங்க, தெரியாதா ஊர் மக்கள் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஏண்ட் ஆகலை. சுஜாதாவும் அந்த பேங்க் மேனேஜரும் ஸ்டில் கான்டாக்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாண டேட்டு மெயிலில் ஃபிக்ஸ் பண்ணோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஐஸ்வர்யா காணாமல் போயிடுறாங்க. ஸோ எங்கே போனாங்க, யார் கூட போனாங்க, எப்படி போனாங்க எதுவுமே தெரியல. திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. ஒரு 5 நாள் கழித்து ஐஸ்வர்யா திருப்பி வராங்க. ஸோ வந்தவங்க டைரெக்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தேஜேஸ்வரை மீட் பண்ணுறாங்க. தேஜேஸ்வரை மீட் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து வரதட்சணை கொடுக்கறதுல ஒரு ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு காசு இல்லை, டவுரி கொடுக்கறதுல பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால்
அதனால தான் நான் கொஞ்ச நாளாக வந்து யார் கண்ணிலையும் படாமல் தனியாக போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த 5 நாளாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கினதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு தேஜேஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை நம்பின தேஜேஸ்வர் 5ஆம் மாதம், அதாவது இந்த வருஷம் 5ஆம் மாதம் போல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கல்யாணம் ஸ்மூத்தாக நடந்துடுது. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து இந்த பிள்ளை வெளியாயிருச்சுப்பா, ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிருச்சு, செட்டில் ஆயிடுச்சு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி வெளியாகலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் அந்த பேங்க் மேனேஜர் கூட கான்டாக்டில் இருக்காங்க. எவ்ரி டே பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு 100 டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 வீடியோ கால் அண்ட் நார்மல் கால் வந்து அந்த பேங்க் மேனேஜர் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் கல்யாணம் ஆகிட்டோன்னே சுஜாதா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மகளை கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேங்க் மேனேஜருக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு தடங்களும் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பேங்க் மேனேஜர் வந்து சுஜாதா கூட சரியாக பேசுறதில்ல. ஸோ சுஜாதா என்ன அந்த மாதிரி கேட்கும் போது, ஒன்னால தான், நீ தான் வந்து உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பிரிச்சுட்ட. ஸோ என்னால் வந்து நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன், ஸோ என்னால் அவங்க இல்லாமல் இருக்க முடியல, எனக்கு நீயும் வேணும் உன் மகளும் வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய மெனிப்புலேட் பண்ணி சுஜாதாவை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மகளுக்கு கால் பண்ணி, நீ என்ன பண்ண, உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணிடலாம், உன் ஹஸ்பண்டை நம்ம எல்லோரும் சேர்ந்து கொலை பண்ணிவிட்டு நீ வந்து இங்கே திருப்பி வந்துடு, நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமாக வாழலாம் நம்ம 3 பேரும். 3 பேர்னா யார் தெரியுமா? அந்த பேங்க் மேனேஜர், அவங்க அம்மா சுஜாதா, மக ஐஸ்வர்யா, இந்த 3 பேரும் ட்ரையாங்கிள் சொன்னேன் இல்லையா? ஸோ இவங்க 3 பேரும் சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கதை கேட்கும்போது என்ன ஒரு அம்மா இவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே இது ஒரு பெரிய டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். இது பின்னாலேருந்து கீ கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர். ஈவன் தேஜேஸ்வரை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அனுப்பி விட்டதும் அந்த பேங்க் மேனேஜர் தான். 5ஆம் மாதம் கல்யாணம் பண்ணாங்கன்னா 6ஆம் மாதத்துக்கு வந்து கன்சிடர் ஒரு 3 or 4 வீக்ஸ் அந்த கேப்லேயே வந்து தேஜேஸ்வரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து ஜாடியாகலை, சரியாக வரல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வாங்கி தேஜேஸ்வரோட பைக்கில் வச்சிடறாங்க. ஸோ தேஜேஸ்வர் எங்கே போகிறாரு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் அப்போ தான் வந்து ஆள் இல்லாத டைமில் பார்த்து அந்த இடத்துல ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு பிளேஸில் போனார்னா அவரை கொலை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ மீன்வாயில் என்ன நடக்குதுன்னா இந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா பண தேவையில் இருக்கிற ஒரு 3 பேர் அந்த பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ இவங்களோட பண தேவையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா ஆக்சுவலி அவர் பண்ணது பியோர் மேனிப்புலேஷன். அது மேனிப்புலேட் பண்ணுறாங்க. கன்சிடர் ஒருத்தவங்களோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்கிறது வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேனேஜர் அதுதான் பண்ணார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற ஒருத்தனை கொலை பண்ணிடுங்க, கொலை பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறேன், நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண தேவையில் இருக்கிற ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கண்மூடித்தனமாக அதுக்கு அக்ரி பண்ணிடுறாங்க, தேஜேஸ்வரை கொலை பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரில் தெரிய வருது அவர் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கிட்ட இருக்கார், அங்கே யாருமே இல்லை, ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லைன்னு தெரிய வந்தோடனே இவங்க ஐஸ்வர்யா வந்து இவர் பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. பேங்க் மேனேஜர் இந்த 3 பேர்கிட்ட சொல்லி அந்த காடியில் கூட்டு போயிட்டு தேஜேஸ்வரை கொலை பண்ணுறாங்க. ஓகேவா, கத்தி இன்னும் சில டூல்ஸ்லாம் வச்சு கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கெனலில் வந்து போட்டுறாங்க. கெனல்னால் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் போட்டுறாங்க. ஸோ தண்ணியிலே உடம்பு வந்து ஊறிட்டு இருந்தனால அவரை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவரோட கையில் வந்து அம்மானு வந்து ஒரு டேட்டூ போட்டிருந்தார், அதை வச்சு தான் இது தேஜேஸ்வர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டோன்னே இவர் என்ன பண்ணிடுறாரு, பேங்க் மேனேஜர் ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு லடாக் ஓடிடணும், இதுதான் அவங்களோட இனிஷியல் பிளான். ஸோ இது எல்லாமே அவங்க செயல்படுத்துறதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பேங்க் மேனேஜரையும் ஐஸ்வர்யாவை மட்டும் பிடிக்கல, அந்த 3 பேரையும் பிடிச்சிட்டாங்க. அதாவது அவங்க குடும்பத்தோட பண தேவைக்கு வந்த 3 பேரை தப்பான இது காமிச்சு அவங்களும் அதை போய் செஞ்சு இப்போ கடைசி அவங்க 3 பேரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல, கல்யாணத்தை தாண்டி உங்களுக்கு வேற ஒரு ஆள் கூட அஃபேர் இருக்குது, இல்லை வேற ஒரு ரிலேஷன்ஷிப், அது டாக்ஸிக் இல்லையா, அதை பற்றிலாம் நம்ம பேச வேணாம். உங்களுக்கு ஒரு வேறு ரிலேஷன்ஷிப் தான் தேவைப்படுதுன்னா இந்த மனுஷனை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நிறையா வழி இருக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், விட்டுட்டு போகிறதுக்கு டிவோர்ஸ் பண்ணால் இந்த சொசைட்டி ஏற்றுக்காது அப்படிலாம் யோசிக்கிறீங்களே, ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யார் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தா? என்னை கேட்டிங்கன்னா பாவம் தேஜேஸ்வர் பாவம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பாவமாக இருந்துச்சு இந்த கதை படிக்கும் போது. அவ்வளோ நம்பி எல்லாரும் வேணான்னு சொல்லியும் அவர் இவங்களை நம்பி கல்யாணம் பண்ணார், கடைசியாக இப்போ இறந்துட்டார்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாரிஸ் நிறையா பார்க்கணும் அந்த மாதிரினா என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் டு டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை தெரியுமா, இல்லை அடுத்து நம்ம வீடியோவில் என்ன கதை ஷேர் பண்ணலான்னு என்கிட்ட சொல்லுங்கள்.